ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மாவே இல்லாமல் வரகரிசியை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான சாஃப்டான புட்டு செய்யலாங்க. ரொம்ப வித்தியாசமாக, ஆனால் நம்மளுக்கு சத்துக்களில் மட்டும் குறைவே இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி புட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு தாங்க. இந்த புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பளவு தாங்க. இப்போ இந்த கப்பளவு வச்சு தான் நாம் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு இது போதுங்க. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நாம் இதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. ஏன்னா வரகரிசி இந்த மாதிரி நம்ம மில்லட் ரைஸ்லாம் ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மில்லட் ரைஸை நாம் 1 hour அல்லது 2 hours உங்களுக்கு எப்போ டைமிங் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் 1 hour நல்லாவே இந்த மில்லட் ரைஸ் எல்லாமே நல்லா நம்மளுக்கு ஊறிடுங்க. ஆனால் நாம் கொஞ்சம் அதிகமான நேரம் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஒன்றும் செய்யாதுங்க. நான் ஒரு 2 hours இந்த மில்லட் ரைஸை ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இதை ஒரு வெள்ளை துணி இருக்கு இல்லையா, அதில் காட்டன் துணியில் போட்டுக்குங்க. காட்டன் துணியில் போட்டு நல்லா பரசி விடுங்க. இது உங்களுக்கு நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இதை நம்ம மில்லட் ரைஸ் அப்படிங்கிறதுக்காக நாம் வடிகட்டி கூட நான் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு போடலாம். ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கடாயில் லைட்டாக அந்த தண்ணி போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்தீங்க அப்படின்னா போதுங்க. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. அந்த தண்ணி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதுங்க. அப்படியே நம்ம எதுவுமே போடாமல் அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கு அப்புறமா இதை நாம் வறுத்தாவே உங்களுக்கு தெரியும். ஆனால் வறுக்கிறத விட நீங்கள் காய வச்சு போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் இந்த வறுக்கிறது ஓவராக வறுத்துட்டிங்க அப்படின்னா பாதி வெந்துடும் நம்மளுக்கு. அப்புறம் மிக்சியில் போடுறப்ப நம்மளுக்கு அரையாதுங்க. அதனால நல்லா வதக்குறதையுமே இந்த அரிசியை வறுக்கிறதையுமே பார்த்துக்குங்க. பார்த்து பக்குவமாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசியை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம அப்படியே சுட சுட மிக்சி ஜாரில் போடவும் முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறேன். நல்லா நம்ம வறுத்ததுக்கப்புறம் ட்ரையாக அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சி ஜாரில் போட போகிறேங்க. மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு மாவு மாதிரி நல்லா வந்துடுங்க. இந்த புட்டு அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சமாகவே சேருங்க. ஏன்னா மில்லட் அந்த மாவு இருக்குல்ல, இதுக்கு நிறையா உப்பு எடுக்காதுங்க. அதை கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பார்த்துங்களா எவ்வளோ பிடிக்கிறதுக்கு வருதுன்னு, கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி தாங்க வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் செஞ்ச பக்குவம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புட்டு நம்ம பிசையும் போது உள்ளங்கையில் தண்ணி ஊற்றி தாங்க நம்ம பிசையணும். நம்ம நார்மல் புட்டு மாதிரி பிசையவே முடியாதுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஊற வச்சு காய வச்சு அதையே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணியாச்சு. அதனால நாம் உள்ளங்கையில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இதை பிசைய ஆரம்பிங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினே தெரியும். அழகாக சூப்பராக மாவு பிடிக்கும் போதே அவ்வளோ பூ போல் இருக்குங்க அந்த மாவு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னும் ஒரு உள்ளங்கையிலேயே நம்ம ஊற்றி இன்னுமே பிசைய ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. ஆனால் இந்த உள்ளங்கையில் ஊற்றி நீங்கள் இந்த மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ணுங்க. அதுதாங்க இந்த மில்லட்டு மாவோடைய ஹைலைட்டே. இப்போ நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா புட்டு மாவு மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னொரு வாட்டியுமே நான் தண்ணி இந்த மாதிரி நல்லா தொளிச்சு விட்டுட்டு பண்ணிட்டேங்க. இது ரொம்ப கெட்டி விழுகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். நான் ஒரு கட்டி கூட இருக்காதுங்க இதில். அப்படியே சூப்பராக நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன, அவிக்க தானே போகிறோம். இது அவிக்கிறது மட்டும் இல்லைங்க, இதனுடைய இன்னொரு ஹைலைட்டுமே இருக்குது. அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க புட்டு. நல்லா கம வாசத்தோடு நீங்கள் சாப்பிட்லாங்க. அதுதாங்க இந்த புட்டோடைய ரகசியமே. அதையும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நல்லா புட்டை பிசைஞ்சாச்சுங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை நாம் இந்த மாதிரி ஒரு
தட்டில் அவிக்கும்போது வெறும் வெள்ளை துணி வந்து உள்ளக்க அந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம வெள்ளை துணி வந்து நல்லா நனைச்சிடணுங்க, நனைக்காமல் வந்து வச்சிடாதீங்க. இதை அப்படியே வந்து கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நாம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த வெள்ளை துணியை வச்சு. அதாவது நடுவில் மட்டும் நம்ம கேப் இருந்தால் போதும், ஓரங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த புட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க அப்படியே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணனால மில்லட் ரைஸ் அப்படிங்கிறதுனாவே சீக்கிரமே வந்து வெந்துடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதே போல் தான் புட்டுமே வந்து சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷம் தாங்க வச்சேன். இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம், நல்லா வந்து புட்டு வந்து அவிஞ்சிருதுங்க. இப்போ இந்த புட்டு வந்து அவிஞ்சிருச்சா அப்படின்னு எப்படி பார்க்கலான்னா, நம்ம வந்து எடுத்து வந்து இந்த மாதிரி அழுத்தும் போது ஒட்டவே ஒட்டாதுங்க கையில், மாவு வந்து கீழே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த புட்டு வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானே கிடையாது. இப்போ நாம் புட்டு வந்து நல்லா வந்து அவிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த அரிசியை வந்து வறுத்தோம் இல்லையா, அந்த கடாயை தாங்க சொல்கிறேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லா துருவி கூட வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது புட்டுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்குங்க. இது கூட கொஞ்சமாக வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து புட்டு முந்திரியெல்லாம் சேர்க்குறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. முந்திரியும் அதிலே போட்டு நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாங்க. முந்திரி அந்த தேங்காய் இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாகவே வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நாம் இதே கடாயிலேயே நீங்கள் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்குதுங்க. இல்லை நீங்கள் வந்து சீனி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா சீனி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருப்பட்டி தாங்க வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் கருப்பட்டிக்கு இந்த புட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கருப்பட்டி வந்து நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா புட்டோட டேஸ்ட் வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. கொஞ்சமாக தான் நம்ம வந்து போடணும், நிறையா வந்து போடக்கூடாது. ஏன்னா கருப்பட்டி வந்து இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா நிறையா புட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த கருப்பட்டி வந்து நிறையா சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அளவு எடுத்தனால இந்த ஒரு கருப்பட்டி அளவே வந்து போதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதாக கொஞ்சம், அதாவது நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி போட்டோம் அப்படின்னாவே போதுங்க. இப்போ இது போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது வந்து கரையிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்திரி அப்படியே வந்து கடந்துருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நிறையா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து யூஸ்வலாக வந்து இந்த டானிக்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மூடி அளவு இருந்தால் கூட போதுங்க. தண்ணி அளவு அந்த அளவு தான் இருக்கணும். ஒரு 5 ml 10 ml இருந்தால் போதும். அதிலே நம்மளுக்கு எம்எல் தான் சொல்லிடலாம். இது வந்து இருந்தாவே நம்மளுக்கு வந்து போதுங்க. இப்போ இது நல்லா வந்து கரையட்டுங்க. நல்லாவே நம்மளுக்கு வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இது கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த அவிச்ச புட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து போட போகிறோங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா, டேஸ்ட்டும் வித்தியாசமாக வந்து இருக்குங்க. இப்போ இது நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. அந்த புட்டை வந்து அப்படியே அந்த நாம் வந்து துணியோடையே எடுத்து இதில் வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம். அந்த கலரும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு சேஞ்சாக வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கருப்பட்டியோடைய கலரு, அந்த புட்டுடைய கலரு, இது எல்லாம் சேர்ந்து அல்டிமேட்டான ஒரு கலர்லிங் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் வந்து இருக்கும். இந்த கருப்பட்டி கீழே ட்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த புட்டை வந்து கொட்டிடுங்க. ஏன்னா பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராது. அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதையும் நம்ம அப்படியே வந்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதை எடுத்து நல்லா வந்து கிளறணுங்க. புட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அவிஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ இது நல்லா ஒன்று விடாமல், அதாவது ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து கலந்துருக்கும், ஒரு சைடு கலக்காமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சேர நம்ம வந்து அப்படியே கலக்கிட்டே வந்து இருக்கணுங்க. கலக்கணும் அப்படின்னா ஃபைனலாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பரான ஒரு கலரில் கிடச்சிடுங்க. இப்போ நாம் இதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து அந்த தேங்காய் கொட்டாச்சிலே நம்ம வந்து வச்சுருந்தோம். அதை அப்படியே தூக்கி வந்து இதில் வந்து போட்டுடலாம். இப்போ இதை போட்டுட்டு நாம் வந்து அப்படியே எடுத்து எல்லாட்டையும் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் தான் வந்து இந்த புட்டு நாம் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புட்டு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு புட்டு தான் இது. ஃபைனலாக இதை போட்டு அப்படியே ஒரு கிளறி
வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா சுவையான புட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.